கண்ணீர் விட்டு கொண்டு படுக்கையை நினைத்து கொண்டு அனுதினமும் நான் யாருக்கும் சொல்லாம நான் அழுதுட்டு இருக்கேன். என்னுடைய வேதனை அப்படியா இருக்கிறது, என்னுடைய கஷ்டம் அப்படியா இருக்கிறது, என்னுடைய வியாதியின் உச்சக்கட்டம் என்னை நெருக்கி ஆளுகிறது. இதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியலையே. எனக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் தள்ளி நிற்கிறார்கள், என்னுடைய உறவுகள் எல்லாம் தள்ளி நிற்கிறார்கள். நான் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். எனக்கு அழுகிய தவிர, கண்ணீரை தவிர வேற எதுவுமே என்னிடத்துல இப்ப ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய உறவுகள் எல்லாம் தூரம் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. நான் கஷ்டப்படுறத அவங்க சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா? கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கும் ஒரு நாள் வரும். ஏசப்பா உங்களை தொடுகிற அந்த நாள், அது உங்களுக்கு அற்புதத்தின் நாள். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க, ஏசப்பா என்ன தொடுங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் சிந்தின கரத்தை உங்க மேல வைத்தா போதும். உங்களுக்குள்ள விடுதலை, உங்களுக்குள்ள ஆசீர்வாதம், உங்களுக்குள்ள ஒரு உயர்வு, உங்களுக்குள்ள ஒரு